இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் 2019 சீசனில் 7வது லீக் ஆட்டம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நேற்று இரவு நடந்தது. டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கேப்டன் விராட் கோலி பந்து வீச்சை தேர்வு செய்தார். மும்பை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினர். தொடக்கம் முதலே இருவரும் அதிரடியாக ஆடினர். இதனால் அந்த அணியின் ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது. அணியின் எண்ணிக்கை 54ஆக இருக்கும்போது டிகாக் 23 ரன்னில் அவுட் ஆனார். அடுத்து இறங்கிய சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவும் ஒத்துழைப்பு கொடுத்தனர். அரை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மா 33 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 8 பவுண்டரியுடன் 48 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து வந்த வீரர்களும் ஓரளவிற்கு தங்களது பங்களிப்பை சரியாக செய்து கொடுத்ததன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்த மும்பை அணி 187 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 188 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை துரத்தி களமிறங்கிய பெங்களூர் அணிக்கு மொயின் அலி 13 ரன்னிலும் பார்த்திவ் பட்டேல் 31 ரன்னிலும் வெளியேறினார். அடுத்தடுத்து வந்த கோலியும் டிவில்லியர்ஸும் அதிரடியாக ஆடி ரன் சேர்த்தனர். அரை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோலி 46 ரன்னில் அவுட் ஆனார். பின்னர் வந்த ஹெட்மயர் 5 ரன்னில் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அதைத் தொடர்ந்து வந்த கிராண்டிஹோம் 2 ரன் எடுத்து பெவிலியன் திரும்பினார். அடுத்ததாக வந்த சிவம் டுபே டிவில்லியர்ஸுடன் ஜோடி சேர்ந்தார். சிறப்பாக ஆடிய டிவில்லியர்ஸ் அரை சதம் அடித்தார். கடைசி ஓவரில் 19 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த ஓவரில் 13 ரன் மட்டுமே எடுக்க முடிந்ததால் மும்பை அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் பெங்களூரு அணியுடனான இந்த வெற்றி குறித்து பேசிய மும்பை கேப்டன் ரோஹித் சர்மா கடைசி பந்து நோபால் என்பதை கவனிக்காதது வேதனையாக இருப்பதாக நீலி கண்ணீர் வடித்துள்ளார். இது குறித்து பேசிய ரோஹித் சர்மா, என்னிடமும் யாரும் வந்து அது நோபால் என்று சொல்லவில்லை. நாங்களும் அதனை கவனிக்கவில்லை. மைதானத்தை விட்டு வெளியே இருப்பவர்களால் அனைத்தையும் துல்லியமாக டிவி மூலம் பார்க்க முடியும். ஆனால் எங்களால் அது முடியாது. நாங்கள் எதையும் வேண்டுமென்றே செய்யவில்லை. இது துரதிருஷ்டவசமானதுதான். இது போன்ற செயல்கள் விளையாட்டிற்கும் நல்லதல்ல. இருந்தாலும் அது கடைசி பந்து என்பதால் பெங்களூரு வீரர்களுடன் எங்களுக்கு கை கொடுத்து விட்டு செல்வதை விட வேறு வழியில்லை. பும்ரா மற்றும் லசித் மலிங்கா உட்பட அனைத்து வீரர்களும் சிறப்பாக விளையாடினர் என்றார். மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஆர்சிபிக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு முறை கூட இன்னும் கப்பு வாங்கல. ஸோ கண்டிப்பாக இந்த முறை கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட படுதோல்வி அடைஞ்சது. தற்போது 2வது போட்டியிலேயாவது வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தோம். அம்பையரோட தவறால் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. மேலும் நேற்றைய தோல்வி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.